உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்புடன் நானே சர்வீஸ் நாங்கள் வரவேற்கிறோம். இவர்களுக்கு நம்ம ஒருமனப்படுறவர்களாக நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியோடு தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த வேலை நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து நம்ம எல்லோரும் ஸ்தோத்திரிப்போமா? யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் மௌனம் இல்லாதபடிக்கு வாயிலை திறந்து துதி சத்தத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தடைகளும் விலகும்படியாக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில நாம் எல்லோரும் எங்கெங்கெல்லாம் இருந்து ஹல்லேலூயா நம்ம ஒருமனப்பட்டு தேவனை நம்ம துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஆராதனை வேளையில அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அங்கு இங்கு வேடிக்கை எங்கும் பார்க்க வேண்டாம், அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தின ஆண்டவருடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் அப்பா எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒருமனப்படுத்துவீராக, எங்களை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஆண்டவரை துதிக்க உம்மை ஆராதிக்க கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கூட தகப்பனே ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கெங்க இருந்தாலும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த வேளையில கூட தகப்பனே உங்கள் ரத்தத்தினால நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரே ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் நாங்கள் பங்கு பெறாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆளுகையோடு உங்கள் சித்தத்தோடு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்தமாக்குங்க. என்னுடைய இருதயம் சுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ, என்னுடைய சரீரம் சுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய நினைவுகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் வாயிலை திறந்து கேட்போம். கொஞ்ச நேரம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ ஹல்லேலூயா ஒருமனப்பட்டவர்களாக அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, இந்த வாரம் முழுவதும் நீங்க எந்தெந்த வேலையை எந்தெந்த காரியமும் நீங்க செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த ஆராதனை வேலையில கொஞ்ச நேரம் தேவனை பார்த்து அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக ஹல்லேலூயா நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா இந்த வேலையை நம்ம நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ரத்தத்தினாலே எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களை ஒருமனப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஓ இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக இந்த வேளையை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன தடைகள் இருந்தாலும் விலகி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த ஆண்டவரே சமுத்திரம் ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகினது போல் ஆண்டவரே இப்பொழுது கூட ஆண்டவரை துதிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே ஓ உம்மை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன தடைகள் இருந்தாலும் இப்பொழுதே நாங்கள் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ
ஒவ்வொரு பகுதியையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக ஆண்டவரை உணராதபடிக்கு தேவ பிரசன்னத்தை எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அப்படியாக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் பாடி நம் தேவனை ஆராதிப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஹalleluya. இருக்கிற இடத்துல நம் கரங்களை தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹalleluya. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா
ஒருவேளை இந்த ஆராதனை வேளையில எல்லோரும் தேவனை ஆராதிக்கும்படி ஒருமனப்பட்டு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை மனவேதனையோடு நீங்க ஆராதிக்கும்படி நீங்க வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே யார் கைவிட்டாலும், யார் வெறுத்து உதவி தள்ளினாலும் அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நிச்சயம் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை நடத்தின தேவனை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதல் அதிசயமானது. அவரை போல ஒரு நடத்துகிறவர் யாரால இருக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இனிமேலும் எங்களை நடத்துவீர். நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. வாய்களை திறந்து மௌனமாய் இருக்க வேண்டாம். இது துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. இது துதிக்கிற நேரம். நாம் மௌனமாய் இருப்போம் என்று சொன்னால் ஹல்லேலூயா. எதிரியான சாத்தான் அவன் ஜெயிச்சிடுவான். ஹல்லேலூயா. அவன் தோற்று போனா அவனை நீங்க மிதிக்கணும்னா நீ தேவனை நோக்கி துதிக்கணும். உன் வாய்களை திறந்து துதிக்கணும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை செய்யுதே, மகிழ்வை காண்கிறே உங்களத்தா. கண்ணீரை கடந்தே சோதனை செய்யுதே, மகிழ்வை காண்கிறே உங்களத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. வாயிலிருந்து சொல்லுமா? உம்மை உயர்த்திடுவே. இயேசுவின் வார்த்தை. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை செய்தே, மகிழ்வை தாண்டியே உங்களத்தா. கண்ணீரை கடந்தே சோதனை செய்தே, மகிழ்வை தாண்டியே உங்களத்தா. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்தி
பயன்பட செய்தீரே நன்றியா. அபிஷேகம் Yes Lord. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. Yes, yes, yes. உண்மையாக நோக்கி பார்க்கிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிற நன்மையான உற்சாகமே, உண்மையாக இதை திறந்து துதிக்கப்படுகிறது. ஒரு நடுவிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு நன்மையுடைய இதயத்தோடு துதிக்கப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. ஒரு அற்புதத்தை செய்ய என் தேவனால் முடியாதற்கான ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன். கொஞ்சம் சொல்லுமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. ஆமென். இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோழனை ஜெயித்தே மதிலை தாண்டியே உங்களக்கா. தண்ணீரை கடந்தே சோழனை ஜெயித்தே மதிலை தாண்டியே உங்களக்கா. ஒருவர்களாக தலையை உயர்த்தி ஒரு சத்தம் உம்மை உயர்த்திடுவே. Thank you, Jesus. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. Hallelujah. எத்தனை தண்ணீரை நாம் கடந்து வந்திருப்போம், எத்தனை சோதனைகளை நாம் ஜெயித்து வந்திருப்போம். Hallelujah. அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிந்து போயிருப்போம், நம்ம என்னைக்கோ இல்லாத போயிருப்போம், நம்ம பேரே இந்த பூமியில இல்லாம போயிருக்கோம். Hallelujah. அவர் இருப்பதனால்தான் இந்த வேளையில நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. Hallelujah. உண்மையாகவே வாயிலை திறந்து நாம் சொல்லுவோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் சுத்த கிருபை. இந்த சூழ்நிலையில இந்த நாட்களில கூட எவ்வளவு பிரச்சனையை நீங்க சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு பேர் பலவிதமான ஒரு போராட்டத்துல சிக்கி நீங்க வெளியே வந்திருப்பீங்க. ஹalleluya. அது உங்களுடைய பலனோ இல்ல உங்களுடைய ஒரு தைரியமோ இல்ல, நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார், அவருடைய கிருபை உங்களை தாங்கும் என்று சொன்னார். நிச்சயமாகவே எல்லாவற்றையும் ஜெயித்து நம்மளால உங்களால முன்னேறி நீங்க தேவனை ஹalleluya ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஒருமனப்பட்டவர்களாக எவ்வளவு ஒரு வேதனை ஆண்டவர், எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் மத்தியிலே நீரை நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவர். ஹalleluya. நீங்க மட்டும் இல்லைன்னா நிச்சயமாகவே எங்களால இந்த வழியாக நடந்து வந்திருக்கவே முடியாது ஆண்டவர். உங்க கிருபை ஆண்டவர், உங்க தயவு, உங்களுடைய இரக்கம் ஆண்டவர். ஹalleluya. நான் நிற்பதுடைய கிருபை ஆண்டவர். ஓ ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சொல்லப்போனா ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை தள்ளுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஹalleluya. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில தேவன் அவங்களை நல்ல விதமாக அவரை போஷித்து அவரை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya. இதெல்லாம் நம் தேவனை நம்ம செய்த அதிசயங்களை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளால உண்மையை சொல்ல போனா சும்மாவே இருக்க முடியாது. நம்முடைய உள்ளம் நன்றியுடைய இதயத்தோடு நம்ம அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. அவர் அற்புதமான ஒரு தெய்வம், அவர்
அதிசயமானவர் அவர். ஹalleluya, ஹalleluya. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா அவரை பார்த்து? ஹalleluya. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹalleluya. நம் இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம், நம் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. அவர் நாமம் சொன்னால் போதும். இந்த வேளையில எந்த பிரச்சனைகளோடு நீங்க தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஹalleluya, உண்மையாவே சொல்ல முடியும். வாய்களை திறந்து இயேசு என்ற ஒரு நாமத்தை நீங்கள் சொன்னால் போதும், உச்சரித்தால் போதும். ஹalleluya. உங்களுக்கு முன்பாக என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த நாமம் சொன்னால் போதும், எல்லாமே விலகி ஓடிவிடும். ஹalleluya. Thank you Jesus. வாய்களை திறந்து சொல்லுவோமா இயேசுவே? ஹalleluya, ஹalleluya. வாய்களை திறந்து இயேசுவே. எல்லோரும் மௌனமாய் இராதபடிக்கு இயேசுவே. ஓ ஹalleluya. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹalleluya. Thank you Jesus. வாயிலை திறந்து சத்தத்தோடு தேவனை நம்ம துதிக்க கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து, ஹalleluya, கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நாம் ஸ்தோத்திரிக்க 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 கிருபைகள் பெருகும். ஹalleluya. ஓ நீங்க சும்மா இராதபடிக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உங்களுடைய கிருபை உங்களுக்கு பெருகும். ஹalleluya. இதுவரை நடத்தின தேவன், இதுவரை உங்களை பாதுகாத்த தேவன், இதுவரை உங்களை போஷித்து வழிநடத்தின தேவன் இனியும் உங்களை தாங்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இனியும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah, Jesus, hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்தி எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்றோமா? நீர் ஒருவரே பாத்திரர். Hallelujah, hallelujah. நம்ம இந்த நேரத்தை வீணா எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். அங்கு இங்கு இங்கிட்டே நம்ம பார்க்க வேண்டாம். நம் கண்களை இறுக்கமா மூடி அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். Hallelujah. எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா இடத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்தும்படியாக ஆண்டவரே ஒருவரை கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, உம்மை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சமீபமாய் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீ என்னென்ன அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீ செய்ய ஆண்டவரே சித்தப்படுவராய் இருக்கிறீரோ அப்பா நீங்க செய்யும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ நல்லவர், 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 இப்போதுமானவர் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஹalleluya கரங்களை உயர்த்தி hallelujah. Thank you Lord. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதிப்போமா? கண்களை இறுக்கமா மூடிக்கீங்க, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரையும் சற்று நேரம் விட்டு பார்க்காதீங்க. உங்களுடைய நினைவுல உங்க மைண்ட்ல இயேசுவை மாத்திரம் கொண்டு வந்துட்டு அவரை மாத்திரம் இந்த வேலையில நான் ஆராதிக்கிறேன், அவரை
நான் ஒருமனப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஓ, உடைய சிந்தையில் அவரை நோக்கி பார்க்கட்டும், உயர்த்தட்டும், உடைய உள்ளத்தில் அவரை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மறுபடியும் துதி உமக்கே, கனம் உமக்கே, மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். Once again, நன்மைகள் எதிர்பார்த்து, நன்மைகள் ஆயிரத்திலிருந்து நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர் என்னும் மனுஷனைப் போல அல்ல, ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, ஹல்லேலூயா. ஒருவருக்கே. துதி உமக்கே, சூழ்ந்து இருந்தாலும் ஹல்லேலூயா உன்கிட்ட ஒரு நன்மை அவனுக்கு வேண்டும் என்று சொன்னால் மட்டும்தான் அவன் நம்மளை நோக்கி பார்ப்பான். இல்லைன்னா அந்த அம்போடு விட்டுட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒருவர் உண்டு, நம்ம என்ன செஞ்சாலும் செய்யாம போனாலும் நம்ம கிட்ட நன்மைகளை எதிர்பார்க்காம ஹல்லேலூயா நம்மை தேடி வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
உயர்த்தி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை ஒரு அற்புதங்களை இந்த நாளில் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பது நாங்கள் விசுவாசத்தோடு நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரை வழிநடத்துவீராக, இந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்துவீராக. இந்த கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து நம் வேத வாசிப்பை நாம் கேட்போம். நாம் தொடர்ந்து எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம். 113 சங்கீதம் 1 முதல் அதிகாரமுடைய. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறோம். முதலாவது ஜெபக்குறிப்பாக, கொரோனாவானால அநேக பிள்ளைகள் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, உறவுகளையும் அனைவற்றையும் இழந்தவர்களாக காணப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம் தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி முறையிடும் போது தேவனாய் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, துதிகள் கர்த்தாவே, துதி மத்தியில் வாசமடைந்த தேவா தேவ துதிகள் கர்த்தாவே, இப்பொழுது தகப்பனே அப்பாவை சோதரிகள் ஆண்டவரே, அப்பாவை துதிகள் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீரே உயர்ந்த தேவன் கர்த்தாவே, அப்பாவை துதிக்கும் ஆண்டவரே. கொள்ளை நோய்களும் கர்த்தாவே, அப்பா அப்படி பிள்ளைகளுக்கு நீர் போதுமானதாக இருந்து அப்பாவை துதிக்கிற கர்த்தாவே, நீ உயர்த்தி வருகிறதற்காக நன்றி ராஜா. இப்போதும் தகப்பனே துதிக்கிற கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே அப்பா சோதர கர்த்தாவே, நீர் உயர்த்துகிற தேவன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதான குறைகள் காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ சமாதானத்தை கொடுத்து அப்பா துதிக்கிற சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தாவே. அப்பா அப்பா சொல்லுங்க தாவே, குடும்பத்தில் இறப்பு காரணமாக ஆண்டவரே அப்பா சொல்லுங்க தாவே, அப்பா எல்லாவற்றுக்கும் நீ போதுமானதாக இருந்தாண்டவரே. அப்பா நீ வழிநடத்த போய் அதுக்காக நன்றி ராஜா. தகப்பனே துதிக்க தாவே, அப்பா போதுமானவரே ஸ்தோத்திரங்க தாவே. ஒவ்வொருக்கும் ஆண்டவரே சமாதான சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தாவே. இனிவரும் காலங்களில் கர்த்தாவே அப்பா நீ வழிநடத்த போவீர்கள் நன்றி ராஜா. அப்பா துதிக்கும் உங்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே அநேக காரியங்கள் நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி ராஜா. உங்களுக்கு தாழ்த்திருக்க ஒப்புக்கொள்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்தது குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமை படைச்ச போது, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு அவர் நோக்கி கேட்டார். ஹல்லேலூயா. இந்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அதான் அங்கதான் இருந்தான், ஆனாலும் அவனோட தேவனுடைய மகிமை இல்லாததான் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இப்போது கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தோடு ஐக்கியமாய் காணப்படுறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தேவனோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளாக மாறத்தக்கதாக தேவனை கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தேர்ச்சணும், ஒவ்வொருத்தரையும் கூப்பிடணும். இதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே துதிக்கிற கர்த்தாவே, துதிக்க மத்தியில் வாசம் பண்ணதைகள் தேவா தேவன் துதிக்கிற ஆண்டவரே, நீ பரிசுத்த கர்த்தாவே. அப்பா துதிக்கிற ஆண்டவரே, அம்மாடைய பிள்ளைகளாக நாங்கள் எவ்வளவுதான் தூரம் போனாலும் கர்த்தாவே அப்பா துதிக்கிற ஆண்டவரே, எங்களை அன்றே உன் பக்கமாய் அன்றே சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தேவனே துதிக்கிற கர்த்தாவே. இப்போது தகப்பனே அப்பா துதிக்கும் உலகத்தோடு கர்த்தாவே அப்பா உலகத்த காரியங்களிலும் உலக மாயையிலும் ஆண்டவரே சிக்கன்று காணப்படுகிற எங்களுடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைவுகிறோம் கர்த்தாவே. அப்பா துதிக்கும் பொழுது போக்கிலும் ஆண்டவரே அப்பா சோதர கர்த்தாவே, அப்பா தேவையில்லாத காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டவரை கர்த்தருக்கு விட்டு ஆண்டு தூரமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைவுகிறோம் கர்த்தாவே.
துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்பக்கமாய் சேர உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆமாண்டவரே அப்பா துதிக்கிறோம். சத்துராக சாத்தாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே மடங்கடித்து அப்பா சோதனை கர்த்தாவே அடிமையாக்கி வைத்திருக்கிறது எங்கள் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வை கொடுத்து கர்த்தாவே அப்பா சோதனை இப்பொழுது நம்ம ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவரே அப்பா சபையாக ஒருபட்டு ஜெபிக்கிற கர்த்தாவே எங்கள் பிள்ளை ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். மூக்கள் வளரத்தக்கதாக உம்மோடு கூட உறவாடத்தக்கதாக உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கடைசி காலமாக இருக்கிற கர்த்தாவே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எவ்வளவோ ஆண்டவரே இன்னும் அதிகமான காரியங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆனாலும் சாத்தான் ஆண்டவரே அப்பா சோதனை கர்த்தாவே அவர்களை மடக்கி வைத்திருக்கிறது எங்கள் தேவனாய் அறிந்திருக்கீங்க. இப்பொழுது எங்கள் தேவனாய் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா நோக்கி பார்க்கத்தக்கதாக உண்மை தேடத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை நோக்கி ஓடத்தக்கதாக உதவி செய்யுங்க அப்பா. ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா வேத வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே உண்மை துதிக்கிறவர்களாக நீர் மாற்றுங்க கர்த்தாவே. நீங்க அப்படியாக செய்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற கர்த்தாவே அவங்களுடைய ஆவி ஆண்டவர் ஆண்டவரே அப்பா நீர் எரிய செய்த கர்த்தாவே அப்பா உங்களுக்கு கிரி நடப்பிக்க அப்பா அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உணர்த்தக்கதாக உதவி செய்யுங்க. சத்துருவைகளை கட்டி வைத்திருக்காண்டது உணர்த்தக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தர் நீங்க அப்படியாக செய்து ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீ மீட்டுக் கொண்டு ஆண்டு கர்த்தாவே அவர் உண்மை நோக்கி பார்க்க நீ உதவி செய்ய போகிறீர்கள். அதுக்காக நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே ஜெபத்துக்கு விரோதமாக காணப்படும் எல்லா பொல்லாத கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்துகிற கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு அப்பா சோதனை நாங்கள் பதிலடைய எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தாவே. எங்கள் கண்டு காண உதவி செய்யுங்க கர்த்தர். நீங்க அப்படியாக செய்து நாமத்தை மேம்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததாக தேவ செய்தி நேரம் கடந்து செல்லலாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். கட்டுநாள் இந்த காலை ஆராதனையில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்று சொல்கிறோம். தேவன் நம்மோடு கூட எப்போது வெளிப்பட்டு நம்முடைய வழிகளை சீர்படுத்துகிறவர். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தும் தேவனுக்கு நானே என்று சொல்லி நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அப்படியா இந்த நாளைக்கு கூட ஒரு சில விஷயங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேச வாஞ்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாஞ்சியாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கறதுக்காக கர்த்தர் எழுதினத்திற்கும் கர்த்தர் ஊர்களுடைய கட்டளை முடிச்சு வைப்போம். நேரத்திலாவே இந்த விலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வவல்ல தேவன். நாங்கள் பாதை தவறும் போதெல்லாம் உங்கள் மனம் போல நாங்கள் வாழும் போதெல்லாம் இதேவ வழி இதிலே நடுவுகள் என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்கும் என்ற வைக்கிற வாசிக்காரமாக நாங்கள் நடத்த வேண்டிய வழிகளை போதிக்க வழியாக எங்களோடு பேசிய தெய்வம் நீ எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும்படியாக செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய கேட்பது எங்கள் தருவீராக மதினை எல்லாம் ஒன்று செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செலுத்துகிறோம். ஆமாம். ஹல்லேலூயா. இன்னொரு கட்டளை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதை தெரிந்து கொள்ள வேண்டிய வாக்கியங்கள் ஒரு சில வாக்கியங்கள் நான் வாசித்து போகலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வாக்கியத்திலிருந்து 20ஆம் வாக்கியங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலிருந்து 20ஆம் வாக்கியம் வரை நான் வாசிக்க போகிறோம். பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் குறித்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஜெபத்திற்கு அவங்க ஆரம்பத்தை வாசிக்கும் போது நான் உங்களிடத்தில் வருகிறேன்,
அவர்கள் என் சந்தோஷத்தின் நிறைவாய். இந்த பூமியிலே நாம் சர்வவல்லமை தேவன் மாம்சம் ஜீவித்தாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவர்கள் சொன்னேன்னு சொல்லுகிறார். மாத்திரமல்ல 14ஆம் வார்த்தையில், நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து என்ன செய்தார் என்று சொன்னால், சர்வ வல்லமை தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் இந்த பூமியில் வந்து நிறைவேற்றும்படியாய் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாய் அவர் செயல்பட்டார். அதனால் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் வேறு எதுவும் செய்யல, தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தார். அதிகமாய் இந்த பூமியில் அவர் கட்டளை வார்த்தைகளை பிரசங்கித்தார். அற்புதம் செய்ததை காட்டிலும் அதிகமாய் கட்டளை வார்த்தைகளை போதித்தார். 17ஆம் வார்த்தை வாசிக்கும்போது முக்கியமான வாக்கியம், நம்ம ஒரு கட்ட பேசுகிற தெரிந்து உள்ள ஒரு வாக்கியம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த முன் வசனத்தை வாசிக்கும் போதும் அதுக்கு பின் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறோம், நான் உலகத்தால் அல்லாது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. 16ஆம் வாக்கியத்திலும் அதேதான் வாசிக்கிறோம், நான் உலகத்தால் அல்லாது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. அப்படி சொன்னால் அந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஹல்லேலூயா, அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனாலும் அவர் உலகத்தில் இருக்க வேண்டும். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீவன் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தேவனை கட்ட நமக்காக வேண்டிக் கொண்ட நோக்கம், நாம் பரலோகத்தில் என்று ஆசைப்படலாம், ஆனால் தேவனை கர்த்தரோ நாம் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏன் ஆசைப்படுகிறார் என்று சொல்லி சில வசங்களுக்கு கழித்து இந்த 20ஆம் வாக்கியத்தில் அதை வாசிக்கிறோம். நான் இவருக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பல தேவனுடைய ஜெபத்தில் வெகு நாட்களுக்குரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்க போகிற ஹல்லேலூயா அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நான் செல்கிறேன். அப்படி சொன்னால் தேவனை கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை 11ஆம் வாசித்தோம், சரி 14ஆம் வசனத்தில், உங்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். தேவன் தம்முடைய வார்த்தைகளை, பிதாவுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ரட்சிக்கப்பட போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிற பரலோக ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து ஜெபித்து இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நம்ம தோல்வியில் இந்த 15ஆம் வாக்கியத்தில் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல். ஒருவேளை இன்றைக்கு இந்த கொரோனா என்கிற வியாதியினால உலகம் முழுவதுமாக பல கோடி மக்கள் மரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்தில் லட்சங்கள் மரித்திருக்கிறது. ஆனால் அகில உலகத்தில் பார்க்கும்போது பல கோடி மக்கள் மரித்திருக்கிறார்கள். அப்படி மரித்திருக்கும் போது நாம் மாத்திரம் என்ன விசேஷித்தவர்கள்? நாம் ஜீவனோடு இருப்பதற்கு நம்மால் என்ன பிரயோஜனம்? அதுதான் எழுத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையினாலே அவரை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். அப்படி சொன்னால் நாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 88 இப்படி வாசிக்கிறோம். 88ஆம் சங்கீதம் 10-11 வசனம் வாசிக்கும் போது, மரித்தவர்களுக்கு அதிசயங்கள் செய்வீரோ, செத்து போன வீரரை எழுந்து உம்மை துதிப்பார்களோ, பிரேத குழியில்
அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ. செத்து போனவங்க யார் இடம் பண்ணுறதுங்க? தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்க முடியாது, தேவனுடைய காரியங்களை விவரிக்க முடியாது. ஆகவே சங்கீதக்காரன், நான் உயிரோடு இருக்கும்போது உடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பேன், நான் உயிரோடு இருக்கும்போது உடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவேன். அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ கர்த்தர் என்னை உயிரோடு வைக்கும்போது உமக்காக நான் கிரியை செய்வேன் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். தேவ கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டது நோக்கமே, ஒருவேளை மத்திய சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரமாக 28ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். தேவ கர்த்தர் நம்ம சிஷ்யரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு தரிசனம் மாறி, ஹல்லேலூயா, நான் உயிரோடு கூட இருக்கிறாக வெளிப்படுத்தி கடைசியாக அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். என்ன செய்ய சொல்கிறார் என்று சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சொல்லிவிட்டு இதோ உலகத்தின் முடிவு நான் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். எதற்காக இருக்கிறாராம்? உபதேசம் பண்ணும்படியா. நாம் அல்லேலூயா, உபதேசம் பண்ணுவதோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். அல்லேலூயா. சமீப நாட்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் அல்லேலூயா தேர்தல் வந்தது. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்காரரும் அந்த கட்சி தலைவர் நல்லவர்னு சொல்லி அவங்களை பிரசாரப்படுத்தி பேசினாங்க. அல்லேலூயா, எங்கள் கட்சி ஆளுகைக்கு வந்தால் இப்படி நடக்கும், எங்கள் தலைவர் இதையெல்லாம் செய்வார், எங்கள் தலைவர் இப்படியெல்லாம் செய்வார். அது ஒரு கட்சியில் இருக்கிற சாதாரண தொண்டர் முதல் கொண்டு அந்த கட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட யாவரும் அந்த கட்சிக்குரிய காரியமே பேசினார்கள். ஒருவேளை பெரிய கட்சி சின்ன கட்சின்னு இல்லாமல், ஒருவேளை அதிமுக காரர்கள் எங்கள் கட்சிகள் நல்ல காரியங்கள் செய்யும், மற்ற கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு திராணி இல்லைன்னு சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு யாரெல்லாம் தங்களுடைய மனதில் தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லேலூயா, புதிதாக ஒரு தலைவர் ஏற்படுகிறார் சொன்னால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அவர் நல்லது செய்வார், அவர் நன்மை செய்வார் என்று பேசி இந்த உலகத்தில் ஓட்டு சேகரிக்கிற ஒரு நிலைமை பார்த்தோம். ஆனால் அல்லேலூயா, உண்மையாகவே உபதேசம் பண்ணுவது அழைத்த தேவனுடைய வார்த்தைகளை உபதேசம் பண்ணபடி எத்தனை கிறிஸ்தவரை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மிகவும் பக்தி மிகுந்தவர்களாக சொல்லுகிறவர்கள், நான் என் வாழ்க்கையில் அதிக நேரம் செலுத்துகிறேன், அதிகமாக வேதம் வாசிக்கிறேன், மிகவும் நல்லது. ஆனால் வேதம் வாசிக்கிற நீ வாசிப்பதின் நோக்கம் என்ன? வேதத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன? வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டது யாருக்கு பிரயோஜனம்? நீ கிறிஸ்துவனாக இருப்பதனால தேவனுக்கு என்ன லாபம்? உனக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். உன் வார்த்தையினால விசுவாசிக்க போவதற்காக தேவன் ஜெபித்திருக்கிறார். ஒருவேளை இந்த 2021ஆம் ஆண்டில் உங்களை என்னை அவர் உயிரோடு வைத்திருக்கிறான்னு சொன்னால் வைத்திருக்கிற நோக்கம், அவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு உபதேசித்திருக்கிறார். அப்படித்தான் வாசிக்கிறார். உம்முடைய வார்த்தைகளை அவர் கொடுத்தேன். நிச்சயமாக அவர் அல்லேலூயா, இந்த வேத வாக்கியம் தான் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, எழுதி நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை அறியாத அநேக ஜனங்கள் இருக்கலாம். அறிந்தவர்களாக நமக்கு இந்த வேத வாக்கியம் கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுக்கப்படுகிறது? அல்லேலூயா, இந்த வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாக, உபதேசிக்கத்தக்கதாக. இந்த கிறிஸ்தவராக நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை விசுவாசி என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டு எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். விசுவாசி அல்ல. தேவனால் தெரிந்து கூட அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால், ஒன்றும் பொதுவாக ஒரு கட்சிக்காரன், ஒரு கட்சியிலே ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்கிறவன், அவன் தன்னுடைய கட்சிக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறான், எவ்வளவு சிரமப்பட்டு தன் தலைவனை மேன்மைப்படுத்த நினைக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் பாதுகாப்பும் தேவையெல்லாம் சந்தித்து சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை கொடுத்த அந்த தேவனை குறித்து எத்தனை மணி நேரம் எத்தனை பேர்கிட்ட நான் பேசுவேன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை.
இந்த அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை பக்தி வாழ்க்கை பக்தி வாழ்க்கை பக்தி வாழ்க்கைன்னு சொல்லி அந்த பக்தியில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஹல்லேலூயா, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, நம்முடைய பக்தி வீணான பக்தி என்று தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் அதிகமாய் படித்தவனாக இருக்கலாம், ஹல்லேலூயா, அதிகமாய் படித்தவனாக இருந்தாலும் அந்த படிப்பை குறித்து நான் அடுத்தது அறிவிக்காவிட்டால் அந்த படிப்பு என்னோட கூட அழிந்து விடுமே தவிர, ஹல்லேலூயா, யாருக்கும் பிரயோஜனமே இல்லை. ஏன் என் தாய் தகப்பனை படிக்க வைத்தார்கள்? ஏன் என் தாய் தகப்பன் படிக்க வைத்தார்கள்? நான் படித்து ஒரு வேலை அதில் வேலை செய்து அது மூலமாக என் தாய் தகப்பன் நான் பிரயோஜனமாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதற்காக தானே படிக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவன் உங்களுக்கு எனக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்தாரு. எதற்காக கொடுத்தார்? அவரது மூலமாக, அந்த வார்த்தை மூலமாக சர்வ வல்லவருக்கு நீங்கள் நான் பிரயோஜனமாக இருப்போம் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தார். மாத்திரமல்ல, நம்மை அனுதினம் கிருபையாய் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அலங்கரிக்கிறார், நன்மையானவர்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு இமைப்போதும் கண் இமைப்பா காப்பது போல பாதுகாக்கிறார். விசேஷமாய் இந்த கொரோனா நேரத்தில் கூட நோய் நம்மை நெருங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனாவால் அநேகர் பாதிக்கப்பட்டு ஆகாரமே இல்லாத சூழ்நிலை கூட நமக்கு நிறைவான ஆகாரத்தை கொடுத்து பாதுகாத்திருக்கிறார். இவ்வளவு செய்த தேவனுடைய வார்த்தைகளை தேவனை குறித்து நாம் எத்தனை பேருக்கு சொல்லி போச்சோம்னா, நிச்சயமாக இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கட்டளை குறித்து பேசுவதில்லை, உலகத்தாரை குறித்து, உலகத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு. ஹல்லேலூயா. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் மத்திய 7:21 வாக்கியத்தில், ஹல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை செய்யும் எவனோ அவனே பரலோக நாட்டிலே பிரவேசிப்பான், ஜெபிக்கிறவன் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கிறவன் பிரவேசிப்பான் என்று சொல்லாமல் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்ய சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அவருடைய சித்தம் என்ன? ஒருவேளை 2 பேருக்கு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீதிய பொறுமையோடு காத்திருக்காங்க வேதத்தில் வாசிக்கிறார். அப்படி சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொன்னால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? எல்லாரும் ரட்சிக்கப்பட சொன்னால் வேதத்தில் வாசிக்கிற அறிவிக்கப்படாவிட்டால் யார் அறிந்து கொள்ளுவார்? அனுப்பப்படாவிட்டால் யார் அறிவிப்பார்? ஹல்லேலூயா. அறிவிக்கப்படாமல் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அனுப்பப்படாவிட்டால் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனகர்த்தர் நம்மை பார்த்தா சொன்னார், ஹல்லேலூயா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அனுப்பவில்லை என்பதல்ல, அவர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் அனுப்பின காரியமாக நாம் கிரியை செய்வதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை வேதத்தில் வாசிக்கும் போது யோனாவை கர்த்தர் அனுப்பினார். யோனாவின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால 1,20,000 பேர் ஆகிய நினிவே மக்களை அவர் ரட்சிக்க முடியாத, பாதுகாக்க முடியாத. ஹல்லேலூயா. யோனாவை அனுப்பினார். ஹல்லேலூயா. யோனாவுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவருடைய வார்த்தை கேட்கும்போது ரட்சிப்பு வருது. ஆனால் அவர் ஹல்லேலூயா ஆரம்பத்தில் அவர் நினைவுக்கு போகாமல் தன் மனம் போல போனார். இன்னைக்கும் அப்படித்தான் அநேக தேவச்சனங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை பெற்றவர்களால் காணப்பட்டாலும் தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்கு பதிலாக நாம் மனம் போல, ஹல்லேலூயா, நம்முடைய விருப்பம் போல நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தோடு கூட இணைந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு வேண்டாம் பக்திமான், ஆனால் நமக்கு வேண்டாம் ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளை, ஆனால் நமக்கு வேண்டாம் தேவனுடைய ஊழியர். ஹல்லேலூயா. இல்லை தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சுத்தத்தை செய்யும் போதுதான் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக மாறுகிறோம். ஒருவேளை வீட்டில் வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இது தேவனுடைய உண்மையான ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி என்பது அவை சும்மா இருக்க விடவில்லை. எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலை குறித்து இப்படி சொல்லப்பட்டது, இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறார்?
காரணம் அவன் யாரை பார்த்தாலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவான். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நாம் யாரை குறித்து பேசுவோம் சொன்னால், அல்லேலூயா, ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி, அந்த தலைவர் இந்த தலைவர், இப்படி நான் பேசியிருக்கிறான். சரிப்பா, எலெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நம்ம அழைத்த தேவனை குறித்து நாம் அடுத்து பேசுவோம் சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையே இல்லை. தேவனுடைய எதிர்பார்ப்பு இது கடைசி நாட்கள். நாம் அநேகத்தில் பேச வேண்டியதாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 17-18. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாதபடி இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவளை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்க கூடாது அவர் கட்டளையிட்டார்கள். இன்னைக்கு அன்னைக்காச்சும் இந்த கட்டளையை பெற்றவர்கள் தான் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. உறுதியான கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளை மீறும் போது பாதிப்பு ஏற்படும். ஆனால் பாதிப்பை பற்றி கவலை இல்லை. எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் வைத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கர்த்தருடைய கருத்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நல்லது. எதுக்கு ஏன் என் பிள்ளைக்கு நான் சோறு போட்டு வளர்க்கணும்? என் பிள்ளை எனக்கு உதவி செய்ய முடியாது, என் பிள்ளை எனக்கு உதவி செய்ய மாட்டான்னு தெரிஞ்சாக்கா எந்த அப்பாவாவது பிள்ளை சோறு போட்டு வளர்ப்பானா? வளர்க்கவே மாட்டான். பிள்ளை காப்பாற்றுவான், பிள்ளை எனக்கு உதவி செய்வான், பிள்ளை எனக்காக ஜீவிப்பான்னு சொல்லி தான் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறது மட்டும் இல்லை, நல்ல படிப்பு நல்ல உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க பிரயாசப்படுறான். இன்னைக்கு இந்த பூமியில கட்டமை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவர்கள் தான் மேன்மையானவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. உலகத்தில் சகல ஜாதிகளை பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது பெரிய ஜாதி தேவனை எவ்வளவு செல்வார் பெற்ற பெரிய ஜாதி. அல்லேலூயா. மிக உயர்ந்த ஒரு மதிப்பை கட்டணம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அந்தஸ்தில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நம்முடைய தேவனை குறித்து நாம் பேச மறந்து போகிறோம். அல்லேலூயா. தேவனை ரட்சித்து பேச மறக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பரலோக ராஜ்யம் குறித்து பேசுவதில்லை. தேவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் நானும். அல்லேலூயா. தேவனால் தெரிந்த ஒரு நோக்கம், இவர்கள் வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்க போவதற்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையில தேவனை கர்த்தர் ரட்சிப்பு வைத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தையில அல்லேலூயா தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கதாக அநேக ஆயுதங்கள் பரலோக நாட்டில் சேர்க்கப்படுவதற்காக நம்முடைய வார்த்தையில தேவன் வல்லமை வைத்திருக்கிறார். அவர் அது அல்லேலூயா அதை அறிந்துதான் அப்போதே ஜெபித்தார். இவர் வாயின் வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்க போகிறார்கள். எவ்வளவு தெளிவாக சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னால் அந்த வாயின் வார்த்தையில ரட்சிப்பு உறுதி என்பது நிச்சயமாக இருக்குது. அல்லேலூயா. அப்படி ரட்சிப்பு உறுதி, அப்படி விசுவாசிக்க போவதற்காக கூட தேவன் ஜெபித்திருக்கிறார். நம்முடைய வார்த்தையை ஜெபிக்க விசுவாசிக்க போகிற ரட்சிப்பு அவங்களுக்காக கூட தேவன் ஜெபித்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் இருக்கலாம் தேவனுடைய ஆராதனை பங்கு பெறுவது நல்லது. அல்லேலூயா. கேட்கப்பட்ட வேத வாக்கியங்கள் செவிட காதல் வந்து சங்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கேட்கப்பட்ட வார்த்தைகளை அடுத்தது என்னைக்கு நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லிட்டு கீழ்ப்படியாகும் பிள்ளையிடத்துல தேவ கோபம் வெளிப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் கீழ்ப்படியாக அல்ல, கீழ்ப்படிகளாக காணப்படுவதற்கு தான் கர்த்தர் உங்களை பேசி வருகிறார். ஒருவேளை இந்த ஆரம்ப சபையின் காலத்தில் இந்த சட்டம் போடும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னபோது அன்றைக்கு அவங்க பேசாமல் இருந்தால் சபை என்பது ஒன்று வளர்ந்தே இருக்காது. அல்லேலூயா. உபத்திரத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனை மத்தியில், கவலை மத்தியில், கண்ணீர் மத்தியில், குறைவின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை எங்கும் திரிந்து சுவிசேஷமாக பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிம்மதியாக சூழல் போட்டு வளர்த்து வராது. ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா எல்லாமே பாதுகாப்பதாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஹல்லேலூயா சாக்கு போக்கு சொல்வதை தேவனை கற்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் ஹல்லேலூயா நமக்கு அவர் ஹல்லேலூயா நம்முடைய வார்த்தைகள் கொண்டு மாற்றமல்ல, தைரியமாய் பேசுவதற்கு அவர் நல்ல ஆவியை கூட கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தைரியமாக பேசினார்கள். காரணம் கர்த்தர் ஆவி அவருக்குள் இருந்தது. தைரியமாக பேசின இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள் இருந்தது. அது பேசினார்கள். இன்னைக்கு நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது சொல்கிறோம், ஆனால் ஏன் பேசுவதில்லை? நமக்குள் இருப்பது தேவனுடைய ஆவிதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அப்போஸ்தலர் பவுலை குறித்து வேதத்தை வாசிக்கும் போது அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது, அது உண்மை. ஹல்லேலூயா. ஏன் அவன் சும்மாவே இருக்கிற கடைசியில்? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய கருத்தை உள்ள பாத்திரங்களாக இருப்போம் சொன்னால் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் பயன்படாத பாத்திரங்களாக அல்ல. ஹல்லேலூயா. பொன்னான பாத்திரமாக இருக்கலாம், வெள்ளியான பாத்திரமாக இருக்கலாம், மரமான பாத்திரமாக இருக்கலாம், மண்ணான பாத்திரமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் நான் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார்? அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மனுஷனை மாத்திரமே தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு மாம்சமான யாவர் மேலே நான் ஊற்றுவேன். எல்லார் மேலே கட்டணம் ஆவி ஊற்றியிருக்கிறார். ஒருவர் ஆகிய விடுபட்டவர்களாக அல்ல, தேவனை நாம் தரிக்கப்பட்டவர்களாக எனக்கு யாவருக்கும். என்றைக்கு நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே தேவ ஆவியாளர் நம்ம வந்து இறங்குவதை ஹல்லேலூயா தடை செய்யவே முடியாது. அதற்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து அவர் என்றைக்கு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாரோ அப்போதே அவர்கள் பரிசுத்த ஆவியினார். யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார்களோ அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாத நிலைதான் காணப்படுது. அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவி என்பது அல்ல. ஹல்லேலூயா. என்றைக்கு நீ ஒப்புக்கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றாயோ அன்றைக்கே பரிசுத்த ஆவி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பயன்படுத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த அபிஷேகம் பெற்ற பிறகு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்களாக நீங்கள் நானும் எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து பேசுகிறோம்? ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வருகை மிக சுலபமாக இருக்குது. ஒருவேளை வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் வாசித்து பார்த்து சொன்னால் அங்கே சொல்லப்பட்ட அநேக காரியம் ஒருவேளை வெளிப்படுத்தை விட மத்திய விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறதோ அது இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இவரே நிமித்த வாசிக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் நாம் வாயை திறப்பதில்லை? இன்னைக்கு நம்மை கட்ட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நம்மை உணவுப்படுத்தி நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் மீண்டும் உறுதியாக கூட அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீவிரத்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக எடுத்துக்கொள்ளாமல் பூமியை வைத்திருக்கிறார்? 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இல்லாமல் ஒரு வார்த்தையினால் என்னை விசுவாசிக்க போகிற இந்த பூமியை நம்ம வைத்திருப்பது அவரை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. சின்ன வயசில் சென்னை கிளாஸில் இப்படி பாட்டு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு கால்கள் ஹல்லேலூயா அவர் பாதை எடுக்க, 2 சிறு கைகள் அவர் வேலை செய்ய, ஓர் சின்ன நாவு அவர் வார்த்தை பேச. ஹல்லேலூயா. சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸ் பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்த பாட்டு அது இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கூட தேவனுடைய வார்த்தை பேச முடியாமல் காணப்படுகிறோம். அன்பா தேவ பிள்ளைய இனி வரும் காலங்கள் பொல்லாதாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஜீவன் நாளையோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஹல்லேலூயா எப்படியாவது நாம் முடிந்தவரை ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து ஹல்லேலூயா நாம் யாருக்காக எத்தனை பேருக்கு போகிறோமோ நாம் பாக்கியமாக இருப்போம். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்தால் கட்டண பூமியை நம்ம வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாததற்கு இந்த பூமியில் நாம் இருப்பதே கட்டளை வார்த்தையை பேசுவதற்கு. அல்லேலூயா. நாம் கண்களை கூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நான் ஜீவனோடு கூட இருப்பது ஜீவனுள்ள தேவனை குறித்து பேசுவதற்கு. நான் தெளிவாக பேசுகிறேன். இந்த வார்த்தை தேவனுக்காய் பயன்படவே. ஆண்டவரே, இதுவரை நான் உபயோகமற்ற பாத்திரமாய் இருந்தேன். என்னை உள்ள பாத்திரமாய் மாற்றுமானவரே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளை கட்டாமே நான் என்னை சுற்றியுள்ள மக்களை கொடுக்கிறதுக்காக எனக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி நான் கேட்டும்போது நம்முடைய உதவி சரளமாய் பேசும். நம்முடைய உதவி வேத வாக்கியங்களை சரளமாய் பேசும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்து இப்படி வேத வாசிக்கிறோம். இவர் கல்லாதவராக இருந்தும் எப்படி வேத வசனங்களை பேசுகிறார் என்று சொல்லி நீ படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய உண்மையிலுக்கு பரிசுத்த ஆவியானவர் சகலத்தை கற்றவர். அவர் உன்னை கொண்டு பேசுவார். பேச வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் வந்துவிட்டால் கர்த்தரை பயன்படுத்துவார். நாம் செய்வோம். நல்ல பிதாவே, நம்முடைய காரணம் சேர்க்கிறோம். நீ எங்களை முன்குறித்திருக்க தேவன். சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசவிக்க முடியாத எங்களுக்கு நீ உத்தரவு கொடுத்திருக்கு. இந்த உலகமோ நாங்கள் உண்மை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக கட்டளை கொடுக்கிறது. ஆனாலும் எங்களுக்குள் ஆவியானவர் எங்களை பேச வைக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுவரை நாங்கள் பேசாமல் இருந்தவானவரே, இனி நாங்கள் உண்மை குறித்து, இந்த ராஜ்யத்தை குறித்து, கட்டாவே நாமத்தின் மகிமை குறித்து, ரட்சிப்பை குறித்து நாங்கள் இணையத்தில் பேச தொடர்ந்து பரிசுத்த ஆவியை எங்களை வழிநடத்த முயற்சி இருக்கிறோம். அம்மால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஒரு நாட்களில் இந்த வல்லமை கருத்தில் பயன்படுகிற பாத்திரங்களாக செயல்படும் போதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசிரியர் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை மாத்திரமில்லை, இனி வருங்காலத்தில் இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். ஆமென். சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உதாரணங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையும் உடைய வெளியேற பெற்ற அன்பின் வழிநடத்துவதும் மகிமையின் ஆசீர்வாதங்களும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்துவதும் நம்மளோடு கூட உலகெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை ஒன்றிணைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.